அனைவருக்கும் வணக்கம். இறைவன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு. அதாவது புண்ணியம் செய்யாதவர்கள், பாவச் செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள், அப்புறம் புண்ணியவான்கள் எல்லாருக்குமே மோட்சம் கிட்டுவது போல இறைவன் எப்பொழுதுமே தன்னுடைய படைப்பில் இருக்கும் மனிதர்களை அவர் செய்கிறார். இதில் ஒரு சந்தேகம் ஒரு சீடனுக்கு, ஏன் இந்த மாதிரி பாவச் செயல்களை செய்பவர்களுக்கு கூட இறைவன் ஒரு மோட்ச கதியை கொடுக்குறாரே, அது எப்படின்னு. அப்போ அந்த குரு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அதுக்கு என்னன்னா, இந்த குழந்தைகள் ஒரு அழுக்கான குளிப்பாட்டி விட்டு நல்லா தூய்மைப்படுத்தி வைத்தாலும் அந்த குழந்தைகள் போய் சேத்துல விளையாண்டு திரும்பவும் தன்னை அழுக்குப்படுத்தி கொள்ளுது. அப்புறம் அந்த தாய் திருப்பி அவங்கள கூப்பிட்டு அதை குளிப்பாட்டி அதுக்கு உணவளித்து பசியார வைத்து எல்லா விஷயங்களும் அந்த குழந்தைக்கு செய்கிறாங்க இல்லையா, நல்லது செய்கிறாங்க இல்லையா. அது போல தான் எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தாலும் பாவச் செயல்களை செய்யக்கூடிய அரக்கர்களாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பிறவியில் அவர் அவங்கள புண்ணியவான்களாக அவர் மாற்றுவார். மாற்றி தான் அவங்களுக்கு அவர் மோட்சகதியை கொடுப்பாரு. அப்போ எல்லா எல்லா பிறப்புகளும் மனித பிறப்புகளுக்கும் அந்த மோட்சகதி உண்டு. ஏதாவது ஒரு பிறவியில் அவர் தன்னை இந்த ஆத்மாக்களை அவர் புனிதப்படுத்தி தன்னுடன் சேர்த்து கொள்வார். இது ஒரு தாயை போல அந்த கருணை அந்த கடவுளுக்கு உண்டு என்பது தான் இதோடைய கருத்து. யார் தவறு செய்யாவிட்டாலும் இறைவனுக்கு நாம் எல்லாம் குழந்தைகள் தான். ஏதாவது ஒரு பிறவியிலே நம்மளை சீர்படுத்தி நல்லவர்களாக ஆக்கி தன்னுடன் இணைத்து கொள்வார். அதற்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து அது கெட்டவனாக இருந்தாலும் கூட அரக்கனாக இருந்தாலும் கூட திருத்தி தன் பக்கம் இணைத்து கொண்டார். அதுபோல தான் எந்த தெய்வங்களாக நீங்கள் வணங்கினாலும் சரி, நம்மை அவர் பக்கம் வைத்துக் கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.